உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபல ஜோதிடரும் மற்றும் வாஸ்து நிபுணருமான ராமலிங்கம் ஐயா அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கிறீங்க? சூப்பராக இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஸோ இந்த புது வருடத்துலேருந்து நம்ம புது வருஷத்துக்கான பலன்களாகட்டும், சனி பயிற்சிக்கான பலன்களாகட்டும் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஸோ அடுத்ததாக குரு பயிற்சி வரப்போகுது. ஸோ எல்லாருமே குரு வந்துட்டா ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும், அவருடைய பார்வை கிடைச்சிட்டா நிறைய சுப நிகழ்ச்சிகள் நம்மளுடைய இல்லத்தில் நடக்கும். குறிப்பாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணமாகும், குழந்தை பேர் கிடைக்காதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். இந்த மாதிரியான நிறைய சுப நிகழ்ச்சிகளை நம்மளுடைய வீட்டில் கொடுத்துட்டு போவார் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் யார் யாருக்கு நல்ல பார்வை குருகிட்ட இருந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறது தானே மிகப்பெரிய குழப்பம். கண்டிப்பாக. ஸோ அப்படி அவங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் குரு பயிற்சி பற்றி கேட்கலாம் அப்படின்னு. இந்த குரு பயிற்சி எப்போ ஸ்டார்ட் ஆகுது? வருஷத்துக்கு ஒரு முறை, அதான் வருட கிரகம்னு சொல்லுவோம் இதை, குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி இப்போ வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதம் 31வது நாள், அந்த மாத கடைசியில் புதன்கிழமையில் மிட் நைட்டில் கிட்டத்தட்ட 1 மணி பக்கமாக மிருகசீர நட்சத்திரத்தின் 3வது பாதத்துக்குள்ள மிதுனத்திற்குள்ள அடியெடுத்து வைக்கிறார். அதைத்தான் நான் பயிற்சின்னு சொல்கிறோம். ஓகே. அப்போ இந்த குரு பயிற்சி என்பது 14th May 2025 ஒரு வருஷத்துக்கு. அப்போ அடுத்த வருஷம் இதே மாதிரி அந்த 12 மாதங்கள் கடந்த பிற்பாடு ஒரு குரு பயிற்சி வரும். அப்போ அந்த இடைப்பட்ட 12 மாதங்களும் அவர் மிதுனத்தில் இருந்து கொண்டு இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் அவர் என்ன செய்யணும்னு வந்திருக்கிறாரோ அதை கனகச்சிதமாக செய்வார். இப்போ குருன்னாலே ஒரு ஸ்பெஷல் தான். எப்போதுமே அந்த குருங்கிற வார்த்தைக்கே பாருங்களேன். நீங்கள் யாராவது போய் ஒருத்தர் குருன்னு எடுத்துக்க முடியுமா? உங்கள் மனசுக்குள்ள ஒரு மரியாதை அல்லது அதற்கு தகுதி பெற்ற ஒரு நபர், இப்படிப்பட்டவர்களைத்தான் உங்கள் வாயாலேயே உங்கள் நாக்கு குருன்னு கூப்பிடும். இந்த 9 கிரகங்கள்லேயே அப்படி அழைப்பதற்கு தகுதி படைத்த ஒருத்தர் இந்த குரு பகவான். ஏனென்று கேட்டால் வாழ்க்கையில் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோமா? யாராவது காலிலேருந்து இன்னைக்கு பொழுது நான் கெட்டு போகணும்னு நினைக்கிறது இல்லை, கிடையாது, எந்த குடும்பத்திலும் இல்லை. அப்போ அந்த ஒவ்வொரு நாள் பொழுதுகளிலும் வரக்கூடிய மங்களம் நிகழ்கின்ற நிகழ்ச்சிகள் அத்தனைகளுமே அந்த குருவோட கட்டுப்பாடு தான். அதனால தான் நீங்களே சொன்னீங்க, கல்யாணம் மங்களமான செய்தி, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பிள்ளை பேர் மங்களமான செய்தி. இந்த ரெண்டுலேயும் ஒரு ரகசியம் இருக்குது. உங்களுக்கு புரியுதா? ஒரு மனித இனம் தழைக்கணும்னா இந்த 2 காரியம் தான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இல்லையா? இந்த பூமியில் மனித இனத்தில் இனப்பெருக்கமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பூமி இனத்துக்காகும் ஒரு சூனியம் பிடிச்ச ஒரு கிரகமாக சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த மனித இன வரலாறு வளரணும், தொடரணும், கொண்டு போகணும்னா இந்த குரு பகவானுடைய ஆசிகள் இருந்தே தீரணும். அதனால தான் பட்டிக்காட்டில் கூட ஒரு பொண்ணு வீட்டில் வளர்ந்துக்கிட்டு இருந்தா, என்னப்பா பொண்ணு பெருசாகிடுச்சு, வியாழ நோக்கம் வந்துருச்சான்னு பாரு அப்படிம்பாங்க. இங்கே நம்ம குரு பலன்னு சொல்கிறோமா, அதை சிம்பிளாக அவங்க வியாழ நோக்கம் வந்துருச்சான்னு பாரும்பாங்க. அந்த வியாழ நோக்கம் என்பதே என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் பார்வை பெற்றுவிட்டால் அந்த பெண் அல்லது அந்த ஆண் திருமணம் செய்து கொள்ள போகிறார் அல்லது பிள்ளை பெற்றுக்கொள்ள போகிறார் இப்படிங்கிறது திண்ணமாக சொல்கிறது உண்டு. இதில் சில பேர்களுக்கு அவர் இருக்கிற இடத்த பொறுத்து, அவங்க வாங்கின ராசியை பொறுத்து வீடு வாங்குறது, கார் வாங்குறது, எப்படி பார்த்தாலும் ஒரு முன்னேற்றமான வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்ற ஒரு கிரகம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த 9ல் குரு பகவான் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர். அதனால தான் அவர் எப்படா பெயர்வாருன்னு நம்மளும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக சார். ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம குரு பயிற்சி திருக்கணிதப்படி இந்த நாட்களில் பயிற்சி ஆகிறாருன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின்னாடி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இல்லைப்பா ஏற்கனவே குரு பயிற்சி ஆகிட்டாரு, இதுபடி இந்த கணக்குப்படி கிடையாது, இன்னும் அவர் பயிற்சி ஆகிறதுக்கு இன்னும் 2-3 நாள் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் சொல்கிறாங்க. இது எப்படி சார் நம்ம கால்குலேட் பண்ணுறது? கரெக்டாக குரு பகவான் இப்போ தான் பயிற்சி ஆகிறாரு அப்படிங்கிறத சரியாக எப்படி பார்க்குறது? திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சொல்லப்படுகிற தேதிகளும் விஞ்ஞானத்தின்படி எடுத்து சொல்லப்படுகின்ற அந்த டிகிரிகளை மாறுகின்ற அந்த அமைப்பும் 2 ஒன்றா இருக்கும். இப்போ வாக்கிய கணிதம் தான் ஆதிகால கணிதம். அது அப்போ பொய்யா? இப்போ தென் மாவட்டங்களுக்கு போனீங்க, தஞ்சாவூர் மாவட்டங்களுக்கு போனீங்கன்னா இன்னும் வாக்கியத்தை பயன்படுத்துகிறவங்க இருக்காங்க. அந்த வாக்கிய கணிதத்தை நாங்கள் பொய்ன்னு சொல்லலை.
கோவில்களில் மரபு ரீதியாக வழி வழியாக கடைப்பிடிக்கக்கூடிய சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு அந்த அமைப்பை வச்சுக்கிட்டு தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஆக திருக்கணிதத்தின்படி வருகின்ற வாக்கியத்தின்படி வருகின்ற இந்த இரண்டுக்குமே குரு பயிற்சியில் கூட பெரிய மாற்றம் இருக்காது. ஆனால் சனி பயிற்சியில் பெரிய மாற்றம் இருக்கும். இப்போ நம்மெல்லாம் ஏற்கனவே சனி பயிற்சியை பற்றி பேசி முடிச்சிட்டோமா? அந்த வாக்கிய கணிதத்தின்படி பேசுகிறவங்க வருகிற மார்ச் மாதம்பாங்க. அப்போ இந்த டூரியேஷன் இருக்கும். இதில் என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னா, இப்போ திருக்கணிதத்தின்படி ஒரு ஜாதகம் எழுதுறாங்க குழந்தைக்கு, வாக்கியத்தின்படி ஒரு ஜாதகம் எழுதுறாங்க இப்போ பிறக்கிற குழந்தைக்குன்னா, சனி பகவான் என்டால டிஃபரெண்டான இடத்துல இருப்பார். இது வருங்காலத்தில் ஒரு 10 ஆண்டு 20 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அந்த குழந்தைக்கு பலன் பார்க்கிற போது ஒருத்தர் சனி இங்கே இருக்கும்பாரு, ஒருத்தர் சனி அங்கே இருக்கும்பாரு, இந்த குழப்பங்கள் வரும். இது ஆதியிலிருந்து இந்த குழப்பங்கள் இருக்கு. எல்லா துறைகளிலும் பலன்களும் வந்து மாறுபடும்ல சார்? இல்லை, இது எப்படி மாறாது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கொஞ்சம் சனி பகவானை பொறுத்தளவு இடம் பெயர்றாரே தவிர அவர் கிட்டத்தட்ட 30 டிகிரியை கடப்பதற்கு 2.5 வருஷம் எடுத்துக்கிறார், 30 மாதங்கள். அப்போ அவரோட வேகம் என்ன? ரொம்ப மெதுவாக தானே போறாரு. அப்போ இந்த 6 மாசத்துக்குள்ள அவர் ரொம்ப தூரம் போயிட மாட்டார். அந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ல இருப்பார். ஜோதிடர்களுக்கு தெரியும் இவர் இங்க இருந்தாலும் ஒன்றுதான், அங்க இருந்தாலும் ஒன்றுதான். ஏன்னா நட்சத்திர சாரம் கூட மாறி இருக்காது, பலன் ஒன்றாத்தான் இருக்கும். அது பார்க்குறவங்களுக்கு, எழுதி வச்சு ஜாதகத்தை கவனிக்கிறவங்களுக்கு இது என்னது தப்பா எழுதியிருக்க மாதிரி இருக்கேங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அந்த குழப்பம் தேவையில்லை. ஓகே, ஆனால் பலன் ஒன்றாக தான் இருக்கும். ஓகே சார். இப்போ பொதுவாக இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சியிலலாம் பொதுவான பலன்கள் வந்து நம்ம பார்ப்போம் இல்லையா? பொதுவாக நம்மளோட இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்கும், உலக அளவில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து கொடுக்கும், ஸோ அப்படிங்கிற பார்க்கப்போ இந்த குரு பயிற்சி பலன் பொதுவாக எப்படி இருக்கும் சார்? இல்லை, குரு பயிற்சியை பொறுத்தளவு அவர் காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடத்திற்கு போகிற போது காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 9ஆம் இடம் என்பது தான் ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் ஒரு வீடாக இருந்தாலும் சொத்து சுகம் ஆஸ்தி பூஸ்தி எல்லாமே பொருளாதார அமைப்பு எல்லாம் அங்கே தான் இருக்குது. என்றைக்குமே குரு பகவான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்குத்தான் பலம் அதிகம் கொடுப்பார். குரு பார்க்க கோடி நன்மைகள் அல்லது குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தின்னாங்க. அப்போ அந்த அடிப்படையில் 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக நமது தேசத்தை பொறுத்தளவு பொருளாதாரத்தில் ஒரு வலிமையான, யாரும் மறுக்க முடியாத, யாரும் ஒதுக்கி தள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள வேண்டிய இடத்திற்கு வந்து இந்திய திருநாடு இருந்தே தீரும். அதை இந்த குரு பயிற்சிக்கு பிற்பாடு கண்டிப்பாக சந்திக்கலாம். கண்டிப்பாக சார். ஸோ அடுத்ததான் நம்ம 12 ராசிகளுக்கும் எப்படி குரு பயிற்சி, எப்படி ஒரு பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துலாம். முதலாவதாக மேஷம் ராசி. சனி பயிற்சியில் ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டத்தில் சந்திக்க போகிறோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்கிறாங்க. 7.5 வேற அவங்களுக்கு நடக்க போகுது. சார், குரு பார்வையாவது நமக்கு கொஞ்சம் நல்லது கொடுப்பாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏக்கத்தில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் ஏதாவது இருக்கா சார்? இல்லை, நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. நான் இப்போ சொன்ன மாதிரி மேசராசிக்காரங்களுக்கு குரு பகவான் அங்கே மிதுனத்துக்கு போனதுக்கப்புறம் நேரடி பார்வையாக தனுசுவை பார்ப்பார். இந்த மேசத்திற்கு தனுசுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 9வது கட்டமாக வரும். இந்த 9வது கட்டம் தான் பாக்கியஸ்தானம்னு சொல்கிறோம். அப்போ குரு பகவான் மேசத்தில் பிறந்தவங்க அத்தனை பேர்களுக்குமே பாக்கியத்தை கொடுக்கணும். பாக்கியம் என்பது வளர்ச்சி, பொருளாதாரம், உங்கள் தேவைகள் என்ன, நீங்கள் எதை பெற்றுக்கொண்டால் நிம்மதியாக இருக்க முடியும், அமைதியாக இருக்க முடியும், வளர்ந்து காட்ட முடியும், மற்றவர்கள் மதிக்கும்படி இருக்க முடியும், இது எல்லா விதமான நன்மைகளையும் குரு கொடுப்பார். இப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, மேசராசிக்காரங்களுக்கு கட்டாயமாக இந்த குரு பகவான் பெயர்ந்த பிற்பாடு சுகம் அதிகரிக்கும். எப்படி சுகம் அதிகரிக்கும்னு கேட்டால், அவர் 3ஆம் இடத்துல போய் அமர்கிறார். இந்த 3ஆம் இடத்திற்கு பேரே என்னன்னு கேட்டிங்கன்னா முயற்சி ஸ்தானம்னு சொல்கிறோம். இளைய சகோதரன், முயற்சி, இந்த காதில் போடுற கம்மல்லேருந்து கைவரல் வரைக்கும் இந்த வேலை செய்கிறாங்கல்ல, கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம், இதெல்லாம் இந்த 3ஆம் இடத்தை சார்ந்து இருக்கும். அப்போ இவங்க தன்னுடைய வேலையில் பலுவெடுத்துக்காமல் தப்பிக்க பார்ப்பாங்க. இது முதல்ல ஒரு நட்டம். என்னதான் அதிர்ஷ்டம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய இன்வால்மெண்ட், நான் என்ன பண்ணினேன் இதை பெறுவதற்கு நமக்கு தோணணுமா இல்லையா? அந்த தகுதியை வளர்ப்பதில் தயவு செய்து சுணக்கம் காட்டக்கூடாது மேசராசிக்காரங்க. 2வது, வாய் பேசியே காலத்தை ஓட்டிடலாம், சமாளிச்சிடலான்னு அவங்களுக்கு தோணும். அது இறுதியில் தப்பாக போய் முடியும். ஒன்று வில்லங்கத்தில் முடியும், இல்லை பேசி பிரயோஜனம் இல்லை, நான் சும்மா வீட்டுக்கு வந்தேங்கிற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டும் நட்டத்தில் போகும். என்னை பொறுத்தளவு மேசராசியில் பிறந்தவங்க கடினமாக உழைப்பதற்கான களத்தை தேடிக்கணும். நிறைய பேர்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும். ஊர் விட்டு ஊர் போகிறது, நான் ஊர் விட்டு ஊர் போகிறதுன்னா உடனே இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போகிறதுன்னு நான் சொல்லலை. ஒரு பட்டிக்காட்டிலேருந்து பக்கத்து ஊரில் போய் செட்டில் ஆகிறது கூட ஒரு நபர் புறப்பட்டு போகலாம். பூர்வீகத்தை விட்டு விட்டு வெளியிடங்களுக்கு செல்றது, வெளி மாநிலங்களுக்கு செல்றது. நீண்ட நாட்களுக்கு பின்னாடி ஒரு நண்பரை சந்தித்தோம், அவர் நமக்கு உதவிக்கரம் நீட்டினாரு, இப்படிங்கிற மாதிரியான மாற்றங்கள்.
இப்படிப்பட்டதெல்லாம் நிறைய வரக்கூடியதை நீங்கள் பார்க்கலாம். அதே போல் மேசராசிக்காரங்களுக்கு அந்த குரு பகவான் 7ஆம் பார்வையாக, அவர் 5ஆம் பார்வையாக ராசிக்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய துலாத்தை பார்ப்பார். அப்போ 7ஆம் இடம்னா என்ன? கல்யாண வாழ்க்கை. கண்டிப்பா கல்யாண வாழ்க்கை சிறப்பாக அமையும். இப்போ 3ல் குரு போயிட்டாரு, இனிமேல் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. தயவுசெய்து பொதுமக்கள் அதை பார்க்குறவங்க, மேசராசிக்காரங்க, நீங்கள் கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் குருபலன் முடிஞ்சு போச்சு, இப்போ கல்யாணம் பண்ண வேண்டாம், ஒரு வருஷம் தள்ளி போடலாங்கிறத விட்டுட்டு அவர் 3ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 7ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் உறுதியாக திருமணம் நடக்கும். சத்தியமாக இதை நம்புங்க. உதாரணத்துக்கு என் கல்யாணமே 3ஆம் இடத்துல குரு இருக்கும் போது தான் நடந்தது. ஓகே, திட்டமிடலை, இயற்கையாகவே நடந்தது. காரணம் 3ஆம் இடத்தில் இருக்கிற போது தான் 7ஆம் இடத்தை பார்க்கின்ற பார்வை கிடைக்கும். அப்போ திருமண வாழ்க்கை கிடைக்கும். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த 7ஆம் இடம்னு சொன்ன உடனே கணவன் மனைவி எவ்வளோ நாளைக்கு, சொந்த தொழில், கூட்டு தொழில், இது எல்லாமே 7ஆம் இடம். பகல் பொழுது வாழ்க்கை 7ஆம் இடம், உழைக்கின்ற வாழ்க்கை 7ஆம் இடம். இது எல்லாம் உங்களுக்கு உயர்வு பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இதை நான் முதல்ல சொன்னதோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த உயர்வு பெற வேண்டும் என்றால் உழைப்பு இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக அதை இதில் சேர்த்துக்கணும். இதே போல் அவர் அங்கிருந்து கொண்டு தனது 9ஆம் பார்வையாக ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 11ஆம் இடம் என்பது லாபம். லாபம்னா வரவுகள். அப்போ மேசராசிக்காரங்க ஆரம்பத்தில் திட்டமிட்டு உழைக்க கற்றுக்கொண்டால், உழைக்கின்ற இடத்திலே பொறுப்புகளை உணர்ந்து பார்ட்னர்ஷிப்போ சொந்த தொழிலோ வேலைக்கு போகிறீங்களோ இதெல்லாம் நிறைய உழைச்சிங்கன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், லாபங்கள் கொட்டும். இந்த 11ஆம் இடத்துல குரு பார்க்கிற போது சனி பகவானுடைய வீடாச்சே, கும்பமாச்சே, சனி வேற 7.5 சனியாக இருப்பார். இந்த 7.5 சனியில் கூட இவ்வளோ வருமானங்கள் வருமா? யார் சொன்னது 7.5 சனியில் வருமானம் வராதுன்னு? யார் சொன்னது? 7.5 சனியில் தான் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும், வாழ்க்கையை செட்டில்ட் ஆகும், வீடு வாங்குறதுக்கு பயந்துகிட்டு இருப்பாங்க, கடன் வாங்கி வீட்டை வாங்கிடுவாங்க. துணிச்சலாக செய்யக்கூடிய, மற்றவர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய இந்த மாபெரும் வளர்ச்சிகள் எல்லாமே சனி அங்கே இருக்கிறார் 7.5ஆக. இவர் 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது சனி பகவானுடைய வீடு, கும்பம் என்று சொல்லக்கூடிய வீடு. ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சியில், கும்பம் கலசம் வச்சு அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சியில் நீங்களும் உட்காருவீங்க. இந்த தருணங்கள் இந்த மேசராசிக்கு கிடைக்கும். குறிப்பாக இளைஞர்களுக்கு பிரமாதமாக இருக்கும். ஏன்னா உழைக்கிறது யாரு? சின்ன பசங்க தானே உழைக்கணும். ரிட்டையர்ட் ஆகிறவங்கள போய் பேசி என்ன பிரயோஜனம்? தேவை யாருக்கு இருக்கு? இளைஞர்களுக்கு தானே, வயசானவங்களுக்கு இல்லையே. அப்போ இளைஞர்களுக்கு, ஏனென்றால் 3ஆம் இடம் என்பது முயற்சி, இளமை, இளைய சகோதரர்கள், இதெல்லாம் 3ஆம் இடம். இது எல்லாமே உங்களுக்கு பிரமாதமாக வரப்போகுது. தயவு செய்து மேசராசிக்காரங்க 3ஆம் இடத்துல குரு பயிற்சி, அவ்வளோதான், ஒரு வருஷம் சும்மா இருக்கணும் இப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு நீங்கள் உழைத்தால் கட்டாயம் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு, சுப செய்திகளும் உண்டு. ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாகவே சொல்லியிருக்கிறீங்க. எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ 7.5 கொஞ்சம் பயந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் அவங்க வாயில் சக்கரை போட்ட மாதிரி இனிப்பான விஷயமாக இருக்கும். அவங்களுக்கான பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா சார்? குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு போகிற போது அநேகமாக மேசராசிக்காரங்களுக்கு அநேகம் பேருக்கு இளமையில் குருதசை இருக்காது. இருக்கும். எப்படின்னா சூரியனுடைய கிருத்திகளை பிறந்தவங்களுக்கு குருதசை இருக்கும். இவங்க திருச்செந்தூருக்கு போகலாம். அதாவது மலையேறி போய் சாமியை கும்பிட்றதை விட்டுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி திருச்செந்தூர், இந்த மாதிரி முருகன் கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருச்செந்தூர் தான் முருகன் இருக்கிறாரா? மனம் சரியாக இருந்தால் உங்கள் முச்சந்தி முருகன் கோயிலையும் இருப்பார். கண்டிப்பாக சார். ஸோ அடுத்ததாக ரிஷபராசி, அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி ஒரு பலன் கிடைக்க போகுது? ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லாருமே தாறுமாறாக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குரு போகிறார். கண்டிப்பாக இந்த 2ஆம் இடத்திற்கு குரு போகிறதுங்கிறது 2ஆம் இடம் சற்று கவனிக்கப்பட வேண்டும். 2ஆம் இடம்னா என்ன? நீங்கள் இருக்கின்ற குடும்பம், கல்யாணமானவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை. 2ஆம் இடம் தான் பர்ஸில் பணம் வைக்கிறது, தனம். 2ஆம் இடம் தான் நீங்கள் யாருக்கிட்ட பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்கிறது, அந்த ஒளி. இது எல்லாத்தையுமே பிரேக் வச்சுக்கணும். ஏன்னா 2ஆம் இடம் நான் முதலே சொன்ன குரு இருக்கின்ற இடத்தை கொஞ்சம் கெடுப்பார். பார்க்கின்ற இடம்தான் பலம் பெறும். அப்ப இருக்கின்ற இடம் கெடுவதாக எடுத்துக்கொண்டால் 2ஆம் இடத்தில் வருகின்ற குரு பகவான் உங்களுக்கு இந்த 3 விஷயத்திலையுமே தப்பா பண்ணிட்டேன், தெரியாம செஞ்சுட்டேன், தெரியாம பேசிட்டேன் இப்படிங்கிற ஒரு சூழலை கொண்டாந்து விடுவார். குடும்பத்துல குழப்பங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். அதுலயும் குறிப்பாக இளம் தம்பதிகள், நான் முதலே சொன்ன காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் என்பது இளமையை குறிக்கக்கூடிய இடம். இளம் தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்கள், புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க, ஒரு 4 வருஷம் 3 வருஷம் தான் ஆச்சின்னு சொல்லக்கூடியவங்க, இவங்கெல்லாம் பேச்சுவார்த்தைகளில் கவனமாக ரொம்ப சிறப்பாக அப்படியே மேலோட்டமாக போயிடணும். ஆனால் இதே குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிற போது உழைப்பதற்கு களம் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனென்று கேட்டால் இந்த குரு அங்கே இருக்கிறதுனால 6ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 6ஆம் இடம் என்பதற்கும் 2ஆம் இடத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு. எப்படி? 2ஆம் இடத்துல பணம் சம்பாதிக்கணும், அதுக்கு உழைப்பு வேணும். உழைக்கின்ற இடம் 6ஆம் இடம்.
அப்போ 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால ரொம்ப நாளாக வேலை வெட்டி இல்லாமல் இருந்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஓகே. புதுசாக ஏதாவது தொழில் பண்ணலான் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தொழில் பண்ணக்கூடிய பொருளாதாரம் உதவிகள், யாரென்று தெரியாத உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். நிச்சயமாக அந்த ரிஷபத்தில் பிறந்தவங்க வெட்டியாக செலவு பண்ண மாட்டாங்க, வெட்டி பொழுது கழிக்க மாட்டாங்க. அப்படி கனகச்சிதமாக கமிட்டடாக வாழக்கூடிய வாழ்க்கையை இப்போ துவங்க போகிறாங்க. ஓகே. இதே போல் அந்த குரு பகவான் அங்கிருந்து கொண்டு 8ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மோசமான இடம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை. அஷ்ட மகாலட்சுமிகளும் இருப்பது 8ஆம் இடம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 8ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் உறுதியாக இவர்களுக்குள் ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். ஒரு தைரியத்தோட உழைக்க ஆரம்பிப்பாங்க. எங்க போய் என்ன பண்ணணும், யாரை பார்க்கணுங்கிற திட்டமிடுதலில் வெற்றி பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க. பொதுவாக ரிஷபராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சூடு சொரணம் மான ரோசம் அதிகமா இருக்கும். இந்த நேரத்தில் அதை கொஞ்சம் விட்டுட்டு நாசூக்கா பொழைக்கிறதுக்கு என்ன ரூட்டுன்னு கண்டுபிடிப்பாங்க. இதே போல ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் இடமும் குருவால் பார்க்கப்படும். 10ஆம் இடம் பார்க்கப்பட்டால் நான் முதலே சொன்ன மாதிரி பரீட்சை எழுதிட்டு உத்தியோகத்துக்கு காத்துட்டு இருக்கிறவங்க, இல்லை வெளிநாட்டுக்கு போகணும்னு காத்துட்டு இருக்கிறவங்க, இப்படி உழைச்சி முன்னுக்கு போகணுங்கிற இளைஞர்கள் அத்தனை பேர்களுக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த வயசானவங்க ஒரு 50 வயதுக்கு மேலே பிள்ளைகளை பார்த்து பிள்ளைகளுக்கு நல்லது செய்யணும், ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும், பேரம்பேத்தி பார்க்கணும், இப்படிங்கிற குடும்ப மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய வயதுடையவர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி கனகச்சிதமாக இருக்குது. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் உங்கள் தலைமையில் கல்யாணம் பண்ணலாம், பேரப்பிள்ளைகளை பார்க்கலாம், கொஞ்சம் தங்கம் நகை நட்டெல்லாம் வாங்குகிற யோகங்கள் வரும். நிலப்புலன்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், காற்றில் பறக்கிறது ஏரோப்ளைனில் பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வரும். இப்போ ஊர் விட்டு ஊர் போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, பேரனை பார்த்தேன் பையனை பார்த்தேன்னு போயிட்டு வரக்கூடியது, இப்படிப்பட்ட நிறைய நன்மைகள் இவங்களுக்கு இருக்கிறத பார்க்கலாம். ரிஷபத்துக்கு நல்லாவே இருக்கும். ஓகே சார். அதே மாதிரி இந்த குடும்ப விஷயங்களில் வந்து சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு, ஸோ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் மூலியமாக அதை சரி பண்ண முடியுமா? அதாவது இவங்களுக்கு நம்பிக்கை இருக்குமானால் எங்கேயாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி சித்தர் வழிபாடு, இதை பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு போய் சும்மா போய் உட்கார்ந்து எழுந்திரிச்சிட்டு வந்தாங்கன்னா ஏதோ ஒரு ஞானம் இவர்களுக்கு பொறுமையை காட்டும். அப்போ வாயடக்கம் தானாக வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். ஓகே சார். ஸோ அடுத்ததாக மிதுனம் ராசி, அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைய போகுது? ஜென்ம குருன்னு சொல்லுவோம். இது பஞ்சாங்கத்தில் ஒரு பாட்டு எழுதி வச்சிருப்பாங்க. ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் தீதிலாதர் மூன்றிலே துரியோதனன் படை மாண்டதுன்னு ஒரு பாட்டு இருக்கு. இது நம்ம சீதை காலத்திலயும் வாழலை, துரியோதன காலத்திலயும் வாழலை, நம்ம வாழ்றது கலியுகம். இதெல்லாம் முடிச்சு போட தேவையில்லை. அப்ப ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் இப்போத்தான் இவங்களுக்கு புரியும், நம்ம என்ன இதெல்லாம் செய்யாமல் இருந்திருக்கோமே, நம்ம தப்பு இதில் நடந்திருக்குல்ல அப்படின்னு தன்னை உணர்தல் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கா இல்லையா? அந்த தன்னை உணர்கின்ற பருவம், பக்குவம், எண்ணங்கள், அந்த மாதிரியான ஒரு புத்திசாலித்தனத்தை இப்போ இந்த மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு கனகச்சிதமாக தெரிய வரும். 5ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது ரொம்ப விசேஷம். அதாவது பூர்வீகத்திலிருந்து சொத்துகள் வாங்கணுமா, பெற்றோர்களின் ஆசிகள் கிடைக்கணுமா, கொடுத்ததை கூட நட்டம் பண்ணிடாமல் லாபத்தை பார்த்து நகர்த்தணுமா, பணம் போட்டு பணம் சம்பாதிக்கணுமா, அதே போல் இப்போ நிறைய பேர் புதுசாக தொழில் பண்ணுறாங்க, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணுறவங்க கட்டி நடத்துகிறாங்க, இந்த கலை உலகம் சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்க, இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி தொழில் உடையவர்களுக்கு இந்த வருட குரு பயிற்சி மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப டாப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஏனென்றால் குரு பகவான் பார்க்கின்ற துலாம் என்பது காலபுருஷனுக்கு 7ஆம் இடம். அப்போ காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால பெரியவங்க தொடர்பு, இதுவரை சந்திக்க முடியாதவர்களை கூட சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, நீண்ட நாளாக காத்திருந்த காரியத்தை பயன்படுத்திக்கிறது, அந்த வாய்ப்புகள் பெறுவது, இப்படி நீங்கள் எதை நோக்கி பயணம் பண்ண காத்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த பயணத்திற்குண்டான களம் வழி உங்களுக்கு கிடைக்குது. இதே போல் அவர் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் தத்துவம் பேசிகிட்டு இருக்கிறேன், எனக்கு கல்யாணமெல்லாம் வேண்டாம், சரி வராது, இல்லை எனக்கு வருமானம் இல்லை, எப்படி குடும்பம் நடத்துறது, அதே எப்படி அவளை வச்சு நான் சோறு போட போகிறேன், எந்த பையனை நம்பி கல்யாணம் பண்ணிக்க முடியும், இப்படி ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் தடுமாற்றத்தில் இருந்தவர்கள் இப்பொழுது இல்லை பண்ணி செட்டில் ஆகிடலாம், ஏன்னா என் கூட வந்தவங்களும் செட்டில் ஆகிட்டாங்க, இப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தடபுடலாக கல்யாணம் நடக்கும். 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது நிச்சயமாக கல்யாணம் பண்ணுறதுக்கு, நல்ல மனைவி நல்ல கணவனை தேர்ந்தெடுப்பதற்கு சூப்பராக இருக்கும். இப்போ விதிப்படி தான் மனைவி வரும், கணவன் வருவாருங்கிறது உண்டு. அப்புறம் எதுக்கு நேரம் பார்த்து கல்யாணம் பண்றோம், ஒரு நாள் பார்த்து கல்யாணம் பண்றோம்? நல்லா இருக்கணும். நல்லவர்கள் கெட்டவர்களாவதும் கெட்டவர்கள் நல்லவராவதும் அந்த நாளும் பொழுதும் சந்தர்ப்பங்களும் செய்கின்ற வேலை தானே. பிறக்கிற போது எல்லாரும் நல்லவங்க தானே. அப்ப இந்த 7ஆம் இடத்துல குரு இருக்கு பார்க்கறதுனால சுபத்துவமான ஒரு கல்யாண வாழ்க்கை கிடைக்கும். இதே 9ஆம் இடத்தை குரு பார்ப்பார். கட்டாயமாக பாருங்கள், மிதுனத்தில் பிறந்தவங்க கடன் வாங்கியாவது வீட்டுக்கு பால் காய்ச்சுவாங்க, இல்லை வீட்டுக்குள்ளே அலங்காரங்கள் பண்ணுவாங்க,
இல்லை வீடு சம்பந்தப்பட்ட மனை சம்பந்தப்பட்ட விவசாயம் செய்யக்கூடியவர்கள் கூட பக்கத்தில் ஒரு 1/2 ஏக்கர் வருது வாங்கிட்டேன், ஒரு போர் போட்டிருக்கேன், 2 மாடு வாங்கியிருக்கிறேன், ஆட்டுப்பண்ணை வைக்கிறேன், மாட்டுப்பண்ணை வைக்கிறேன், இயற்கை சார்ந்த வழிமுறைகளிலே முன்னேறது, இப்படிப்பட்ட அனைத்து வாய்ப்புகளும் மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். ஓகே சார். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தீங்க குருவோட பார்வை 5வது இடத்துல பார்க்கப்படும் அப்படின்னு. இந்த 5வது இடம் வந்து குழந்தை பேருக்கும் ஒரு முக்கியமான விஷயமா சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, இந்த IVF ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கும் இந்த பலன் கிடைக்குமா? இல்லை, நல்ல கேள்வி கேட்டிங்கன்னா இது சொல்லியிருக்கணும். நான் 5ஆம் இடத்தை குரு பார்ப்பது மட்டுமல்ல, நாடி ஜோசியம் படித்தவங்களுக்கு தெரியும், குரு பகவான் எங்காவது இருந்து கொண்டு அவர் எப்படியாவது ராகுவை பார்க்கும்படியாக ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அந்த நேரத்தில் பல வருடங்கள் பிள்ளை இல்லாமல் இருந்தவர்கள் கூட கர்ப்பவதி ஆவார்கள். அந்த சந்தர்ப்பம் இந்த வருஷம் வருது. ரெண்டும் ஒரே மாதிரி மாறுறாங்க. எப்படின்னு கேட்டால் 14th மேலே குரு மாறுறாரு, 18th மேலே ராகு பின்னாடி வருகிறார். அப்போ மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு கும்பத்திற்கு வருவதும், ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுனத்துக்கு போவதும், மிதுனத்திலிருந்து 9ஆம் பார்வையாக கும்பத்தை பார்ப்பதும், அங்கு ராகு இருப்பதும் பிள்ளை பேறு பெற்றுக்கொள்வதற்கு பெண்களுக்கு அரியதொரு வருடமாக இது இருக்கும். கண்டிப்பாக சார். மிதுனம் ராசி நேயர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வரப்பிரசாதமாக இந்த குரு பயிற்சி அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களுக்கான பரிகாரங்கள் ஏதாவது? எங்கேயாவது ஒரு நல்ல பெருமாள் கோயிலை போய் பார்த்து தரிசனம் பண்ணிக்கணும், கொஞ்சம் சடாரி வாங்கிக்கணும், தீர்த்தம் குடிச்சிக்கணும், கொஞ்சம் கோபுர தரிசனம் பண்ணணும், கொஞ்சம் இப்படி அது ஊருக்கு நிறைய பெருமாள் கோயில் இருக்குது. எங்கே பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு அந்த மனம் ஒத்து அப்படி போகின்ற அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே சார். அடுத்ததாக கடகம் ராசி, அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைய போகுது? கடகராசிக்கு 12ஆம் இடத்துக்கு குரு போகிறார். சேர்த்து வச்ச பணத்தை செலவழிக்காமல் எப்படி வாழ்கிறது? கண்டிப்பாக மனிதன் ஆகணும். பணத்தை சேர்த்து வைக்கிறது, வீட்டை கட்டி வைக்கிறது, சொத்தை சேர்த்து வைக்கிறது எதுக்கு? அவசரத்திற்கு தேவைப்படும். நமக்கு தேவைப்பட்டாலும் நம்ம பையன் வித்தாவது ஏதோ ஒன்று பண்ணிக்குவான். அந்த மாதிரியான சில செலவினங்களை இப்பொழுது பார்க்கலாம். கடகராசிக்காரங்க கட்டாயமாக வட்டி கட்ட போகிறாங்க, அது மட்டும் உறுதி. அப்போ நீங்கள் கடகராசியில் பிறந்த பிள்ளைகளாக இருந்து 40 வயசு 30 வயசு இருந்து நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, வீடு வாங்கலை, இன்னும் கார் வாங்கலைன்னா துணிச்சலாக வாங்கிட வேண்டியதுன்னு. எப்படியும் உங்கள் பணம் வீணாக போகுது, விரயம் பண்ண போகிறீங்க. அது 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 4ஆம் இடம் வாகன யோகம், 4ஆம் இடம் வீடு மனை வாசல் அடிப்படை வசதிகள், 4ஆம் இடம் தான் அம்மா. நீங்கள் வீடு வாங்கலை, கார் வாங்கலை, ஜாலியாக என்ஜாய் பண்ணல, வட்டி கட்டலை, உங்கள் பணத்தை யாருக்காவது விட்டு கொடுக்கலன்னு உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறீங்கன்னு அர்த்தம். ஓகே. ஸோ அது ஃபுல்லாக சுப செலவுகளாக மாற்றணும். சுப செலவாக மாற்றிக்கணும். விரயம் என்பது உண்டு, அது எப்படி விரயம் பண்ணி நம்ம சந்தோஷப்படலான்னு மாற்றிக்கலாமா இல்லையா? கண்டிப்பாக. அப்போ இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேர்களுக்குமே இந்த ஒரு வருஷத்தில் கொஞ்சம் விரயங்கள் வரத்தான் செய்யும். அது வீட்டில் குழந்தைகள் கல்யாணம் பண்ணுவாங்க, இல்லை வீட்டில் ஏதாவது இடிச்சு கட்டுவாங்க, இல்லை புதுசாக வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க. என்னமோ ஒன்றில் இவங்களுக்கு விரயம் ஏற்பட்டே தீரும். பற்றாக்குறைக்கு இவங்களுக்கு 9ல் சனி உட்கார்றாரு. கட்டாயம் விரயங்கள் உண்டு. யார்கிட்ட கொடுத்தல ஏமாந்துடக்கூடாது, அதுவும் கையை விட்டு போயிடும். அப்புறம் அதேபோல் 4ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற கடகராசி பிள்ளைங்களுக்கு பிச்சு வாங்கிடுவாங்க படிப்புல. அதாவது இது வரைக்கும் மக்கடிச்சது, மார்க் வாங்காதது, திட்டு வாங்கிட்டு இருந்தது, எப்ப பார்த்தாலும் கிளாஸ் டீச்சர் கூப்பிட விடுறாங்க, இந்த பிரச்சனைகள் இந்த கடகராசி பிள்ளைகள் மூலமாக இன்னைக்கு இருக்காது. 4ஆம் இடம் வித்தை ஸ்தானம். அதே போல தாய்க்கும் மகனுக்கும் சொத்து தகராறு, பங்கு தகராறுகள், பிரச்சனைகள் இது தீர்க்கப்படும். இதில் நல்லதும் உண்டு. 12ஆம் இடத்துல குரு வந்துட்டாருன்னு சொன்னோன்னா அடியோட தொட்டதெல்லாம் மோசமா போச்சுங்கிறதெல்லாம் இல்லை. நெகட்டிவ்லையும் பாசிட்டிவ் நடக்கிறதும் உண்டு. அதே போல் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இதே குரு பகவானுடைய அடுத்த பார்வை என்னன்னு கேட்டிங்கன்னா 6ஆம் இடத்தை பார்ப்பார். 6ஆம் இடம் என்பது உழைப்பு. ஏற்கனவே கடகத்தில் பிறந்தவர்கள் 24 மணி நேரம் வேலை கொடுத்தாலும் செய்வாங்க, மனப்பூர்வமாக செய்வாங்க, இன்வால்வ்டாக செய்வாங்க. இவங்களுக்கு இப்போது இந்த சொந்தமாக தொழில் பண்ணணும்னு சில பேருக்கு ரொம்ப நாளாக ஐடியா இருந்திருக்கும். தைரியமாக துவங்கட்டும். சொந்தமாக தொழில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து வருமானமும் பெருசாக வந்துருமா? தொழில்ங்கிறது அவள் ஈஸியாக இல்லையே. அப்போ அதற்குண்டான ட்ரைனிங், அதற்குண்டான அணுகுமுறைகள், கற்றுக்கொள்ளல், இதெல்லாம் இந்த கடகத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷத்தில் நீங்கள் தொழில் ஆரம்பித்தா சூப்பராக ஆரம்பித்தோம், நடக்குது, பரவாயில்ல, நான் நினச்சதை சாதிச்சிட்டேன், இப்படிங்கிற முறைப்பாடுகள் அங்கே வரும். 6ஆம் இடம் என்பது உழைப்பு. கடினமாக உழைப்பதற்கு ஒரு களத்தை உருவாக்கிக்கோங்க. நீங்கள் இன்றைக்கு வருமானத்தை எதிர்பார்க்காதீங்க. இந்த வருஷம் பூரா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் உழைச்சி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, பணத்தை போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இது அடுத்த வருஷம் உங்களுக்கு மிக பிரமாதமாக வரப்போகுது. அதை நினச்சி இப்போ நீங்கள் தாராளமாக உழைக்கலாம். 8ஆம் இடத்தை குரு பார்ப்பார். இந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்கறது நல்ல விஷயம். ஏன்னா அது கும்பம். இந்த கும்பம் என்று சொல்லக்கூடியது சனி பகவானுடைய வீடு.
அப்போ கும்பம் என்று சொல்லக்கூடியது காலபுருஷனுக்கு 11. இது வரைக்கும் வராத பணத்தை வசூல் பண்ணுறது. இந்த காசை வச்சு காசு சம்பாதிக்கிறாங்க பாருங்க, இவங்களுக்கு கொஞ்சம் லாபங்கள் கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும், கொஞ்சம் மனப்பூர்வமாக நம்மளும் வாழ்ந்துடலாங்கிற ஒரு துணிச்சல் வரும். இந்த கஞ்சத்தனம் எல்லாம் போயிடும், தாராள மனப்பான்மை வந்துடும், வீட்டுக்குள்ள நிம்மதி கிடைக்கும். கணவன் மனைவி குடும்ப பிரிவுகள் என்பது இப்பொழுது ஒரு இடத்துல வந்து உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. வெளிநாட்டுக்கு போய் ரொம்ப வருஷமாக இருந்து வீட்டுக்கு வராதவங்கெல்லாம் கொஞ்சம் தேடி வர ஆரம்பிப்பாங்க. மொத்தத்தில் குடும்ப வாழ்க்கைக்கு 8ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது நல்லது. இப்படி இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு 12ஆம் இடத்துல குரு போனாலும் ஒரு செய்தி, உன்னதமான செய்தி என்ன? விரயம் உண்டு, செலவுகள் உண்டு. இந்த செலவுகளை தங்களுக்காக மாற்றிக்கொள்ளுங்கள், முதலீடுகளாக மாற்றுங்க, உழைப்புல சேர்த்து போட்டுக்கோங்க, புதிய தொழிலுக்கு போங்க, ஜெயிச்சு பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக நடக்கும். ஓகே சார். ஸோ கடகராசி நேயர்களுக்கு பரிகாரம்னா என்ன சார்? திருச்செந்தூர் முருகர் தான். ஓகே. ஒரே அடியை போய் சாஸ்தாங்க நமஸ்காரம் பண்ண வேண்டியதுதான். அதுலேயும் குறிப்பாக இப்போல்லாம் பௌர்ணமி அம்மாவெல்லாம் எக்கச்சக்கம் கூட்டம் கூடுது. நீங்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு அவரை போய் பாருங்கள். இதில் முதல் நாள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு முதல் நாள் போய் முருகரை பாருங்கள். நல்லா முடிஞ்சால் ஒரு அபிஷேகத்தில் உட்காந்து பார்த்துட்டு வரைக்கும் டிக்கெட் வாங்கி உட்காந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய எல்லா குறைகளுக்கும் அவர் பதிலளிப்பார். ஓகே சார். அடுத்ததாக சிம்மராசி, அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைய போகுது? சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப சூப்பராக அமைய போகுது. ஏனென்றால் 11ஆம் இடத்திற்கு குரு வருகிறார். இருக்கு, அஷ்டமச்சனி ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் 11ஆம் இடத்திற்கு குரு வருகிறதுனால அதிர்ஷ்டத்தின் மூலமாக வாழ்க்கை ஓடுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அமைப்பு கிடைக்கும். ஏனென்றால் அவர் 3ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ இவர்களுக்கு இப்போ நிறைய பேர் பாருங்க, சம்பாதிக்கிறதுக்காக உழைக்கிறவங்க இருக்காங்க, உழைப்புக்காகவே சம்பாத்தியத்தை தேடிக்கிறவங்க இருக்காங்க. இதில் இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால குறிப்பாக இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த முதல்ல ஃபீல்டுக்கு வர்றாங்க பாருங்க, சிம்மராசிக்காரங்க, அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப காலமாக கிட்டத்தட்ட சிம்மராசியில் பிறந்தவங்க 2019 கொரோனாவுக்கு அப்புறமே இன்னைக்கு வரைக்கும் நிம்மதியை செட்டில் ஆக முடியல. இவங்க எல்லாத்துக்குமே இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி அருமையாக ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து நல்ல வேலை கிடைச்சது, நல்லா வாழ்கிறோம் இப்படிங்கிற அனைத்து சாத்தியக்கூறுகளும் 11ஆம் இடத்தில் உண்டு. முயற்சி பலிதமளிக்கும், கடினமாக உழைப்பார்கள், புதிய வேலைப்பாடுகள் கிடைக்கும், ஊர் பயணங்கள் ஏற்படும், இடப்பெயர்ச்சி கிடைக்கும், உத்தியோக மாற்றம் அமையும், புது வேலைகளுக்கு போவாங்க, புது ஊர்கள் புது நாடுகளுக்கு போவாங்க. இத்தனை மாற்றங்களும் அதில் வரும். அதே போல அதே குரு பகவான் அங்கிருந்து கொண்டு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் என்றால் என்ன உங்களுக்கே தெரியும், பிள்ளைகள், பூர்வீக சொத்துக்கள், பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் பண்ணுறது, கோயில்களுக்கு போகிறது, ஜாலியாக இருக்கிறது, சொந்த பந்தத்தை பார்க்கறது, மொத்தத்தில் சண்டை போட்டு பிரிஞ்சவங்கெல்லாம் மச்சா மாமான்னு ஒன்று குடிக்கிறது, இதெல்லாம் 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் சிம்மத்தில் பிறந்தவங்க கடந்த 2.5 வருஷமாக குழந்தை பத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அலைஞ்சிருப்பாங்க. ஏன்னா சனி பகவான் நேரடியாக பார்த்தார். சனி பார்த்தா முடிஞ்சு போச்சு, குரு பார்த்தா நல்லா வந்துருச்சு. இந்த 2 விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா பலன் ஈஸி. அப்போ இந்த குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கறது கண்டிப்பாக செல்வ செழிப்பு, பிள்ளை குட்டிகளோட புத்திரபாக்கிய சந்தான விருத்தி ஆக நிச்சயமாக ஆண் பிள்ளை இல்லாதவர்களுக்கு ஆண் பிள்ளை பாக்கியம்னு சொல்லலாம். இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் இவருடைய பார்வையினால கிடைக்கும். அந்த பார்க்கப்படுகிற இடம் குரு பகவானுடைய வீடு. அப்போ தனுசு, இந்த தனுசு என்பது காலபுருஷனுக்கு 9. அப்போ இப்போ சொத்துக்கள் சேரும் இவங்களுக்கு. நீண்ட நாட்களாக பயந்து பயந்து எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. இப்போ இவங்க போய் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம், நிலம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், சொத்துக்கள் சேர்க்கலாம், தங்கம் வாங்கிக்கலாம். உங்களுக்கு எதெல்லாம் சொத்துன்னு தோணுதோ அதெல்லாம் உருவாக்கிக்கோங்க. இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் நிறைய பேருக்கு வரும். இன்னும் சொல்ல போகிறோம், சிம்மத்தில் பிறந்தவங்க கல்யாணம் ஆகி ஏற்கனவே குடும்ப வாழ்க்கை உடஞ்சி டைவர்ஸ் ஆகி ஒன்றுமே நடக்கலை, நீ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்படி முழிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட இப்பொழுது வாழ்க்கை என்பது உருவாகும். இப்படிப்பட்ட அமைப்புகள் வந்துடும். 5ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது ஒரு அற்புதமான இறை அனுகூலத்தை கொடுத்து விடும். அந்த அமைப்பில் வந்துடும். இதே போல் சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் 3ஆம் இடத்தையும் பார்ப்பார். 3 பார்த்துட்டாரு, 5 பார்த்துட்டாரு, இப்போ 7ஆம் இடத்தை பார்ப்பார். 7ஆம் இடம் என்பது ஆசிரியஸ் குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி, குடும்ப உறவுகள். பொதுவாகவே குரு 11ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு 7ஆம் இடத்தையும் பார்த்தாருன்னா என்ன குறை வீட்டுக்குள்ள எல்லாம் கிடைக்க போகுது. எல்லாரும் கல்யாணம் பண்ணுவாங்க, சூப்பராக கல்யாணம் பண்ணுவாங்க, பிரமாதமாக இருப்பாங்க, ரொம்ப ஆடல் பாடல் இன்பம் கொண்டாட்டம் குதூகூலம் மகிழ்ச்சி, யாரை பார்க்கறது எங்கே போகிறது என்ன பண்ணுறது இப்படிங்கிற ஒரு சுறுசுறுப்பான ஒரு வருஷம்னு எடுத்துக்கிட்டா இந்த குரு பயிற்சி ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிற்பாடு சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் ஒரு அற்புத வாய்ப்பை கொடுக்க போகுது. அப்போ புதன் வீட்டில் போய் உட்காருகிறார். அப்போ இந்த படிக்கின்ற பிள்ளைகள், சிம்மத்தில் பிறந்தவர்கள், படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தவங்க, படிக்கவே முடியாமல் தடைப்பட்டு போனவங்க சூப்பரான இடத்துல போய் உட்கார்ந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. அவர்களை நினைத்து அவர்களுக்கே ஒரு பெருமை ஏற்படக்கூடிய உயர்வை கண்டிப்பாக சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி
கட்டாயம் வழங்குவார், நோ டவுட். ஓகே சார். ஸோ சிம்மராசி நேயர்களுக்கு என்ன பரிகாரம் சார் சிறப்பாக இருக்கும்? சிம்ம ராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடு, அவங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்கும். நல்லா போய் உங்கள் குடும்ப பரம்பரையாக எந்த ஒரு நாள் கொண்டாடுவீங்க மாதத்தில், அதெல்லாம் போய் கொண்டாடிட்டு வாங்க. பொதுவாக குலதெய்வ வழிபாடுனாலே சிவராத்திரி அன்னைக்கு போவாங்க. அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே சார். ஸோ அடுத்தபடியாக கன்னிராசி. ஸோ அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? அதுலேயும் குறிப்பாக 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேலை வாய்ப்புகள் இழக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி சார் இருக்குது இந்த குரு பயிற்சி? ஆமாம், இதை எப்படி எடுத்துக்கணும்னா, பரமகுரு 10ல் வர பதவிகள் பறிபோகும். யாருக்கு சொல்லப்பட்டது தெரியுமா? பெரிய அரசியல்வாதிகளுக்கு, அதிகார வர்க்கத்தில் இருந்தவர்களுக்கு, ஆட்டி படைத்தவர்களுக்கு அந்த அதிகாரம் கையை விட்டு போகும். அப்போ ஓஹோன்னு கிரீடம் வச்சுக்கிட்டு இருந்தவன் இப்போ சாதாரண 10ஓட 11னா ரோட்டுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். அப்படி எத்தனை பேர் இருப்பீங்க இந்த காலத்தில்? கிடையாது, எல்லாருமே கிடையாது. ஒரு 5% சொல்லலாமா, 2% சொல்லலாமா? அப்போ இந்த 2%, 5%க்கு தான் நீங்கள் கேட்ட பரமகுரு 10ல் வர பதவிகள் பறிபோகம் என்பது பொருந்துமே தவிர வேற எந்த பிரச்சனையும் வரப்போறதில்லை, பயப்பட வேண்டாம். மாறாக குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி, 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வீட்டுக்குள்ள உட்கார்ந்து சாப்பிட்றது, அம்மா அப்பா அண்ணன் தம்பி சொந்த பந்தம் மாமன் மச்சான் புருஷன் கணவன் குடும்பம் உறவு புள்ள குட்டி எல்லாம் ஒரு கூண்டுக்கு கீழே ஒரு கூரையின் கீழே வந்து அமர்ந்து பார்த்து மகிழக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இந்த கன்னியில பிறந்தவர்கள் கிடைக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது ரொம்ப விசேஷம். எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் தான் தனகாரகன். அப்ப தனகாரகனே தனஸ்தானத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? அதாவது பெட்டி சாவியை இது வரைக்கும் பூட்டி ஒருத்தர் இடுப்புல வச்சுட்டு போயிட்டாரு. இப்ப வந்து பொதுவா யார் வேணாலும் திறந்துக்கலான்னு சாவியை வச்சுட்டா சந்தோஷம் தானே? அப்படி உங்களுடைய பொருளாதார அபிவிருத்திகள் வளரும். இது வரைக்கும் இல்லாத ஒரு சம்பாத்தியத்தை இப்ப நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. கன்னிராசியில பிறந்தவங்க நிறைய பேர் பாருங்க சொந்த தொழில்களில் பிரமாதமாக ஜொலிக்க ஆரம்பிப்பாங்க. இதுலயும் குறிப்பாக ரியல் எஸ்டேட்டு, கட்டட சம்பந்தப்பட்ட தொழில், கலை சார்ந்த இடங்களில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் அடுத்தடுத்து இந்த 12 மாசத்துல எத்தனை ப்ராஜெக்ட் தான் பண்ணுறது இப்படின்னு ஒரு நெருக்கடி, உழைப்பு நெருக்கடி இதெல்லாம் கட்டாயமாக வரும். அதனால் நீங்கள் வேலை இல்லாமல் போயிடுன்னு பயப்பட தேவையில்லை. வேலை அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகளை கன்னியில் பிறந்தவர்கள் பார்ப்பார்கள். இந்த கன்னியில் பிறந்து ஆம்பளை பிள்ளைங்க இந்த ராகு தசையை முடிச்சுட்டு இப்போ தான் குரு தசைக்கு போயிருப்பாங்க. இந்த உலகமே மோசம், தாடி வளர்த்துக்கிட்டு பொறுப்பு இல்லாமல், அம்மா சரியில்லை அப்பா சரியில்லை எல்லாம் நல்லதாக இருந்தது, இவருக்கு அப்படி பட்டது மனசில். இப்படி இருந்தவர்களுக்கு இப்பொழுது ஒரு ஞானம் பிறக்கும், எல்லாம் சரியா இருக்கு, நான் தான் சரியில்லை, நான் என்ன பண்ணணும் இப்படி என்று அவர் மார்க்கத்தை பெற்றுக்கொள்வார். நிறைய பேர் கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது பொருளாதார விருத்தி, குடும்ப விருத்தி. அப்ப பொருளாதார விருத்திக்கு தொழில், குடும்ப விருத்திக்கு திருமண வாழ்க்கை, திருமண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு பிள்ளை பேரு, இப்படிப்பட்ட அனைத்து பாக்கியங்களும் 2ஆம் இடத்துக்கு வரும். 2ஆம் இடம் தான் நீங்க பேசுனா இன்னொருத்தன் கேட்கணுமா இல்லையா? அப்ப அதுல ஒரு மதிப்பு இருக்கா இல்லையா? இந்த 2ஆம் இடம் இப்பொழுது இந்த குரு பகவான் அந்த வந்ததுனால 10க்கு வந்ததுனால நீங்க சொல்றத மற்றவங்க கேட்குறாங்க, என்னமோ சொல்றாங்க அப்படின்னு கேட்பாங்க. சமூகத்தில் அந்தஸ்து இதெல்லாம் கட்டாயமா உங்களுக்கு வரும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இந்த 4ஆம் இடம் என்பது வீடு. இந்த வீடு வாங்குறதுங்கிற ஒரு கனவு தானே இந்த உலகத்துல, வாழ்க்கையில ஒரு வாட்டி தானே வாங்க முடியுது இல்லையா? இந்த கனவு நிறைவேறும். 4ஆம் இடம் என்றாலே பகல் கனவுன்றாங்க. அது 4ஆம் இடம் என்பது வீடு. இதுவரைக்கும் வீடு வாங்கணும்னு நினைச்சதெல்லாம் பகல் கனவா போய்கிட்டு இருந்தது, இப்போ நிஜ கனவாகவே மாறும். வீடு வாங்கலாம். வாழ்க்கையில முதல் வாட்டி கார் வாங்குறவங்க பாருங்க, இந்த வருஷம் கன்னிராசிக்காரங்க அத்தனை பேரும் கார் வாங்குவாங்க. இல்லை இருக்கிறத வித்துட்டு புது காருக்கு, பெரிய காருக்கு போவாங்க. இந்த இருக்கிறத வித்துட்டு பத்திரப்பதிவு பண்ணி புது சொத்துக்கு போறாங்க பாருங்க, இந்த கன்னிராசிக்காரங்க நிறைய பேர்களுக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்கும். அம்மாவின் உடல் நலம் தேரும், தாயிடமிருந்து வர வேண்டிய ஆசிகள் கிடைக்கும், தாய் வழி உறவுகள் மூலமாக நன்மைகள் பிறகும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு படிப்பு பிரமாதமாக வரும், ஞாபக சக்தி வளரும். வீட்டுக்குள்ள போராட்டம், ஸ்கூல்ல போராட்டம், பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட எல்லா சூழல்களுமே கன்னியில பிறந்தவர்களுக்கு மாறப்போகுது. மொத்தத்துல நான் எல்லாத்துக்கும் நல்லா சொல்றேனே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உண்மையா சொல்ல போகிறோம்னா மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஸ்ட்ரைட்டா தன் வீட்டை பார்க்கின்ற காரணத்தால், அடிப்படையாகவே ஜோதிடத்தில் ஒரு விதி உண்டு, எந்த கிரகம் எங்காவது இருந்து கொண்டு நேர் பார்வையில் தன் வீட்டை பார்த்து கொண்டிருந்தால் அவர் அந்த இடத்தில் சுபராக மாறுவார் அப்படிங்கறது அடிப்படை விதி. அந்த விதி இந்த குரு பயிற்சிக்கு பொருந்தது. அப்ப அநேகம் பேருக்கு இது நல்லா இருக்க போகுது. அதுல கன்னிராசிக்காரங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். அதே போல இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்தை குரு பார்ப்பார். 6ஆம் இடம் என்பது உழைக்கின்ற இடம், வேலைக்கு போறவங்களுக்கும் நல்லா இருக்க போகுது. சொந்த தொழில் பண்றதுக்கு பிரமாதமான அமைப்பு இந்த 6ஆம் இடம்.
6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அந்நியர்களின் உறவுகளால் பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிட்டு இது வரைக்கும் நம்ம இப்படியே இருந்துட்டோம், இனிமேலாவது நல்லா இருப்போம் இப்படிங்கிற உங்களுடைய சுய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் மிகச் சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ தான் கன்னிராசிக்காரங்களுக்கு புரியும், நம்மகிட்ட இவ்வளவு திறமை இருந்திருக்கா, நம்ம தான் மிஸ் பண்ணியிருக்கோன்னு புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு உட்பட்ட கிரக பயிற்சி இந்த குரு பயிற்சி. ஓகே, நல்லாவே இருக்கும். ஓகே சார். சார் அவங்களுக்கு இந்த பரிகாரம் என்ன சார் சிறப்பாக இருக்கும்? 5ஆம் இடம் சனீஸ்வர பகவான். இந்த மனித தலைகளற்ற இறை கடவுள் இருக்காங்கல்ல, ஆஞ்சநேயரை கும்பிடுறது, நரசிம்மரை கும்பிடுறது, பிள்ளையாரை கும்பிடுறது, யாரையாவது ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிறவரை மாசம் மாசம் போய் இறுக்கி பிடிச்சிக்கோங்க. இப்போ பிள்ளையாரை பார்க்க போறீங்களா, ஒரு 3 தேங்காயை விடலை போடுங்க. நரசிம்மரை பார்க்க போறீங்களா, ஒரு 1/2 கிலோ துளசி வாங்கிட்டு போங்க. இப்படி ஆஞ்சநேயரை பார்க்க போறீங்களா, ஒரு ஆவின் பட்டர் 1 கிலோ வாங்கி கொண்டு கொடுங்க. இப்படி கொண்டு போனீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும்.